ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் டாபிக்ஸ். அமைதியாக பார்க்க போகிறோம்னா தனுஷ்னோட கேப்டன் திரைப்படம் வந்து பார்த்தா ரிலீஸ் ஆகி 8 நாள் கிட்ட ஆகுதுல. ஸோ 7 நாள் இந்த படம் எவ்வளோ வசூல் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா 86 கோடிக்கு மேலே வசூல் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தா ட்ராக்கர் மனோபால விஜயபால் வந்து ஷேர் பண்ணியிருக்காப்ல. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனோட பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90 crores மேலே தாண்டி போகும். ஸோ இன்னும் 2 days வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்னோட கேப்டன் திரைப்படம் 100 கோடி அடிச்சிடும். அது வந்து கேப்டன் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 26 வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குல ரிலீஸ் ஆகுது. ஸோ அங்கே ரிலீஸ் ஆச்சுன்னா பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. தனுஷ்னோட 3 படம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வாத்தி படம் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து கேப்டனும் மிகப்பெரிய ரெக்கார்டு அங்கே பண்ணும். ஸோ கன்ஃபார்மாக தனுஷ்னோட ஓவரால் பாக்ஸ் ஆஃபீஸ் ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தா 200 crores 150 to 200 crores கிட்ட கன்ஃபார்மாக ஷுவராக அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து நம்ம சேகர் கமலா சார் டேரக்ஷன் வந்து போயிட்டு இருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ராஷ்மிகா மந்தனம் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. தனுஷ் வந்து எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மருங்க, அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மர்லேயே அவர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலே நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.